இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா டேபிளில் பிவிலியட் டேபிள் பார்ப்போம். பிவிலியட் டேபிளுங்கிறது டேபிளுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் டேபிளுங்கிறது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டேபிள் தான். இது டேபிள். இது டேபிளில் செக்குடு இந்த கட்டம்லாம் கொடுத்துட்டு பார்த்தோம்னா இது டேபிள் ஆகிடும். ஆனால் இதில் வந்து என்னென்னா சாம்சங் டிவி இருக்குது, சோனி இருக்குது, பிலிப்ஸ் டிவி இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் என்ன டிவி விற்றுன்னு சொல்லி டோட்டலாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் என்ன விற்றாங்க, என்ன பண்ணாங்கங்கிறது தெளிவான டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம இதில் பார்க்க முடியாது. அப்போ நம்ம தெளிவான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். அந்த டேபிள் தான் இன்செர்ட்மெண்ட் பாரில் இருக்குல்ல பிவோட் டேபிள். இந்த பிவோட் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிங்க இந்த டேபிளை. ஆனால் டேபிள் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். டேபிளை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்மேட் டேபிளில் போயிட்டு ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருவோம். ஒரு டிசைன் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நேராக இன்சர்ட் மெனு பார், இன்சர்ட் ரிப்பனில் இருக்கிற பிவிட்டுங்கிறத பிவிட் டேபிளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது இந்த வெர்ஷனில் இப்படி இருக்குது. மற்ற வெர்ஷனில் பிவிட் டேபிளும் டேரெக்டாக ஐக்கனை கிளிக் பண்ணாலே போதும். ஓகேவா? இது 10 அதனால் அப்படி இருக்குது. ஓகே, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கிரியேட் பிவிட் டேபிள் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸில் ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இதில் நியூ ஒர்க் ஷீட் என்பதுன்னா புது ஒர்க் ஷீட்டில் நான் கிரியேட் பண்ணி கொடுக்குவான்னு கேட்கும். இல்லை எக்ஸிட் ஒர்க் ஷீட்னா இப்போ இந்த ஒர்க் ஷீட்டுக்குள்ளாரே நம்ம கொடுக்குவான்னு கேட்கும். இப்போ எக்ஸிட்டை கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை சேவ் பண்ண சொல்லணும். எந்த இடத்துல தேவை, இந்த இடத்துல வேணுமா அப்படின்னு சொல்ல இருக்கும். வேண்டிய இல்லைன்னா டெலிட் பண்ணிவிட்டு கொடுத்துருவோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூ ஒர்க் ஷீட்டில் தான் புதுசாக ஒரு ஒர்க் ஷீட் இங்கே எதுவுமே இல்லை. இப்போ புதுசாக ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். பார்த்தீங்களா? ஒரு நியூ ஒர்க் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணி பிவிட் டேபிள் வந்துட்டு பிவிட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிவிட் டேபிள் வந்துட்டு இந்த சைடில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற அந்த ஃபீல்டு எல்லாமே வந்துட்டு டேட்டாஸ் கொடுத்துருக்கோம்ல. அந்த ஃபீல்டு என்னென்ன கொடுத்துருக்கோம், மந்த், ப்ராடக்ட் நேமு, ஸ்டாக்கு, சேல்ஸு, டோட்டல் ஸ்டாக்கு, ரேட்டு, டோட்டல், இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ மவுஸ் பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு மந்தை கிளிக் பண்ணுங்கள். மந்த் இந்த பக்கம் இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் என்ன இருக்குது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதை 4 மந்த்ஸும் காமிக்குது. ஒரு ப்ராடக்டோட நேமை காமிக்கும். அடுத்த மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ண அங்கே காமிக்கும். பார்த்துங்க, இதுலேயே அந்த மாதிரிலாம் இருக்கும். டைரெக்டாக அடுத்தது போயிட்டு ஸ்டாக்கு வேண்டாம், டோட்டல் ஸ்டாக்கு, ரேட்டு, டோட்டல். இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? டோட்டலாக மிச்சம் எத்தனை இருக்குது? பிலிப்ஸில் 17 இருக்குது. சேல்ஸ் இதுன்னு பாருங்கள், மொத்தம் எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே ஜனவரி மாதம் 54 இருந்ததில் 6 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் பிலிப்ஸ் டிவியில் 3 கொடுத்துருக்காங்க, சாம்சங்கில் 2 கொடுத்துருக்காங்க, அடுத்தது சோனியில் 1 விற்றுருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,53,600 இதெல்லாம் நம்ம வந்து அந்த டேபிளில் பார்க்க முடியாது. இப்போ நம்ம இந்த டோட்டல்ஸ் எதுவுமே நம்ம போடவே இல்லை. இந்த காலத்தில் இருக்க டோட்டல்ஸ் நம்ம எதுவுமே போடவே இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸல் என்னதானே தானே கிரியேட் பண்ணி இதை வச்சுருக்கு. இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு தான் பிவிட் டேபிள் பயன்படுது. பிவிட் டேபிள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இதை கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு ஃபார்ம்ஸை பக்காவாக கிரியேட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியும். மார்க் ஷீட்டுகள்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக வராது. இந்த ஆங்கிளில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இந்த பக்கம் நேம்ஸு, இந்த பக்கம் ப்ராடக்ட் நேம், அது என்ன இது மாதிரி பார்த்து ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த பிவிட் டேபிளை நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு இன்சர்ட்டில் போய்ட்டு பிவிட் டேபிள் அதில் தோன்ற டயலாக் பாக்ஸில் ஓகே வரும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு நியூ ஷீட்டில் இது மாதிரி வரும். இது நமக்கு தேவையானதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வாய்ப்பு, ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் இது. ஓகே, தேங்க்யூ.